வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹேமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூண்டு இட்லி பொடி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 10 பல் பூண்டை நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம இடித்து வச்சுருந்த பூண்டை அதில் சேர்த்துக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1/2 கப் உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1/4 கப் எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 4 காஷ்மீர் மிளகாயை சேர்த்துக்கோங்க. கூடவே 5 காஞ்ச மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருந்ததுல 3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சிருந்தது எல்லாம் நல்லா ஆற விடுங்க. எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் அதை நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. இட்லியில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம செஞ்சு வச்சிருந்த இட்லி பொடியை அந்த இட்லி மேலே தூவி சாப்பிட்டு பாருங்க, அட்டகாசமாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.